திக்குதுல. சரி, இன்னைக்கு டாப் 7 மொக்க படங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து ரொம்ப கம்மியான படத்தை நம்மளுக்கு மக்கள், அதாவது ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சில படங்கள், மொக்க படங்கள், டாப் 7 2022 உள்ள படங்கள். இந்த படத்துலலாம் ஏன் லிஸ்ட் பண்ணல, இந்த படத்துலலாம் ஏன் லிஸ்ட் பண்ணலன்னு சொல்லாதீங்க. நம்மளால் முடிஞ்சதை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு டிஸ்க்ளைமர். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த டாப் 7ல் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது லெஜெண்ட் படம் தான். நம்ம சரவணா ஸ்டோர்ஸோட லெஜெண்ட் படம் தான். என்ன இது படுமொக்கையாக இருந்தாலும் சினிமாக்குள்ளே வந்தாம ஒரு பர்சன் சரவணா, அவருக்காக நிறைய இடத்துல தேட்டரை ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ். பார்க்க டீசெண்டாக இருக்கீங்க, இது கூட போய் சுற்றுறீங்க. சினிமாக்குள்ளே இவர் வந்ததே இல்லை, மொதல் படம். ஆனாலும் சீட்ஸ் ஃபுல்லாகிட்டாரு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனும் அவ்வளோ பெருசாக இல்லை. இவர் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தாலே தெரியுமில்ல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸாக இருக்கிற சீனுக்கும் சிரிக்கிறாரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமானுச்சு. ஒரே எக்ஸ்பிரஷனை முழு படத்துக்குமே கொடுத்துட்டாரு நம்ம சரவணன். ஆனாலும் பார்க்க முடியாது, இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க முடியாது. பெரிய பெரிய செலவெல்லாம் பண்ணியிருக்காரு. பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டுங்க இந்த படம். ஆனால் என்ன, ஒவ்வொரு சீனுக்கும் அதே எக்ஸ்பிரஷனை ஒரு ரோபோட் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறது நடிக்கக்கூடாது, நேச்சுரலாக நடிக்கணும். ஆனால் இவர் என்னமோ நடிக்கிறதுக்கே நடிக்கிற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு மைனஸ். இருந்தாலும் படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணிக்கே ஒரு பிளாக் பஸ்டர் படமாக தான் இருக்குன்னு பார்த்தா, ஆனால் இந்த படம் ஒரு படு மொக்கையான படம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பட்ஜெட் இவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலும் மொக்கையான படங்க இது. பார்க்கவே முடியாது. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கல்ல. ஆனாலும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது இல்லை இந்த படத்தில். ஆக மொத்தத்தில் இந்த படம் டாப் 7th படம். இந்த டாப் 7 படத்தில் இதுதான் 7th. ஆக்சுவலி ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கலாம். அதை விட சில மொக்கையான படங்கள் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் காட்டுறேன். பெரிய பெரிய ஸ்டண்ட்டு, பெரிய பெரிய மியூசிக்கு, பெரிய பெரிய 6th படம் என்னன்றது பாருங்க. நம்ம சியான் விக்ரம் நடிச்ச கோப்ரா. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சியான் விக்ரம் ஏகப்பட்ட ரோல்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் பெரிய டைரக்டர், பெரிய பட்ஜெட், பெரிய மியூசிக் டைரக்டர். இவர் ட்ரெய்லரில் பார்க்கும்போது வேற லெவலாக இருந்துச்சு இந்த படம். கண்டிப்பாக ஹிட்டை கொடுக்குன்னு நினச்சோம். ஆனால் 2022 மிகப்பெரிய மொக்கையான படமாக ஆகிருச்சு இந்த படம். ஏன்னா இவ்வளோ பட்ஜெட்டு செலவழிச்சு ஒரு மொக்க படமாக நம்ம கேட்டோம். இல்லை, ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் படத்தை தான் நாங்கள் கேட்டோம். அதுதான் ஆடியன்ஸுக்கு வேணும். நம்ம என்ன இந்த நேரமும் ஃப்ளாப் படமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த படத்தை பற்றி பேசி எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு இந்த படம். சரி, இந்த 6வது படம் முடிஞ்சு. அடுத்து 5வது படம் என்னன்னு பார்க்கலாமா? 5th பொசிஷனில் இருக்குது நம்ம கேப்டன். ரொம்ப மொக்க படம் தான். சரி, என்ன பண்ணுறது? இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னு நீங்களே கொஞ்சம் கேளுங்க. டேரக்டரை விட பயங்கரமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாரு. டேரக்டர் வந்து டெடின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அது முன்னாடி இந்த படம் ஒன்று பண்ணியிருந்தாரு, நாய்கள் ஜாக்கிரதை. எல்லாமே நல்ல படம். இந்த படத்தை தவிர கேட்டிங்களா? இவர் தான் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரு. இவருக்கே எப்படி இருக்குன்னா, இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தேன், எங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த படம் ஃபுல்லாக நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் சீனில் மக்கள் இந்த படத்தை ஏன் இவ்வளோ வெறுத்தாங்கன்னு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 கால் பூச்சியை கிளைமேக்ஸ் சீனில் வில்லனா காட்டுறாங்க. ஒரு மனுஷனை காட்டினா பரவாயில்ல, சரி மிருகத்தை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு 8 கால் பூச்சியை ஒரு படத்தில் வில்லனா ட்ரை பண்ணுறது புதுசாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியம், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வில்லனெல்லாம் மாற்றி கொஞ்சம் நல்லா விஎஃப்எக்ஸ் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா வேற லெவல் படம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் நம்மளோட லிஸ்ட்ல 5th பிளேஸை பிடிக்கும். எதிரி வெளியே இருந்தா வரும். 4th பிளேஸ்ல இருக்கு நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச டிஎஸ்பி. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பொன்ரான். என்னதான் விஜய் சேதுபதி நடித்தாலும் அவர் நடிப்புக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் படுமொக்கையாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏன் விஜய் சேதுபதி மொக்கையான படங்கள் நடிச்சிருக்காருன்னு தெரியல. இப்போ வர முழு படங்களும் மொக்கையாதே வந்து இருக்கு. கடைசியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி சரி, நீங்கள் அடுத்து பண்ணுறதுனா நல்ல கதையாக பண்ணி நடிச்சு பாருங்கள்.
சரியா? இந்த படம் அதனால தான் ரொம்ப ஃப்ளாப் அடிச்சிருக்கு. கதையும் பழசு, ஜோக்கும் பழசு, படமே பழசாக தான் இருக்கு. உடம்பெல்லாம் காயம். ஆக்சுவலி இந்த படம் பேருக்கு சின்னவும் இல்லை, கோவம் படம்னு வச்சுருக்கலாம். ஏன்னா நம்ம டேரக்டர் நம்மளை கோவப்படுத்துறதுக்காகவே இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு போல். சரி, ஒரு சோஷியல் மெசேஜாக அருண்விஜி சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரு சோஷியல் நல்லா ஹெல்ப்லாம் பண்ணுவார். ஆனால் முழு படத்தையே ஒரு சோஷியல் படமாக எடுத்தால் ஆடியன்ஸோட நிலைமை எப்படி இருக்குமா இருக்கும். 2 மணி நேரமாக எங்களை கோவப்படுத்த பார்த்தாரு, அதான் முடியல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிக்குது. பிளேஸ்ல இருக்கு தனுஷ் நடிச்ச மாறன். இந்த படத்தோட கதை என்னன்னு தான் சொல்றது. சரி, இப்படி கூட சொல்லலாம், இந்த கதை ஒழுங்கான கதை இல்லை. ஆனால் தனுஷ்காக சில பேர் தேட்டரில் போயிட்டு பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்காம ஓடிடி ஸ்ட்ரீட் பண்ண நம்ம ஓடிடிக்கு பெரிய தேங்க்ஸு. ஏன்னா இந்த படத்தை தேட்டரில் போயிட்டு பார்த்தா காசும் வேஸ்ட்டு, நம்ம டைமும் வேஸ்ட்டு. நல்ல நேரம் இதெல்லாம் கணிப்பு வச்சு ஓடிடியில் தள்ளி விட்டுட்டாங்க இந்த படத்தை. இதுக்காக ரொம்ப நன்றி. ஒருவேளை இந்த ஓடிடி பிளானை தனுஷ் தான் குடிச்சிருப்பாரு போல். ஏன்னா தனுஷ் ஒரு பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர், பெஸ்ட் ஸ்டோரி சூசர். ஸோ அவரோட ஒரு ஐடியா கூட இது இருக்கலாம். ஆனால் தனுஷ் இந்த படத்தை விரும்பி நடித்தார்னு சொல்லவே முடியாது. அது நீங்கள் இந்த படத்திலே நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இந்த படத்தை ஓடிடி ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேட்டரில் ஸ்ட்ரீமாக இருந்தால் படுமொக்க, அது மட்டும் இல்லாமல் டைமும் வேஸ்ட் ஆகியிருக்கும். என்னதான் 2-3 பிளாக் பஸ்டர் ஒரு வருஷத்தில் பண்ணியிருந்தாலும் ஒரு படத்தை கொஞ்சம் அப்படியே ஃப்ளாப்பாக பண்ணுவார். ஏன்னா கண்ணு பட்டுருல வந்துருச்சு. ஸோ எனவே இந்த 7 மூக்கு லிஸ்ட் படத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஃபேக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த படத்தில் லிஸ்ட் பண்ணியிருக்காமே இருந்திருக்கலாம், இந்த படத்தில் லிஸ்ட்டும் பண்ணியிருக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதை கமெண்ட் பண்ணுங்கள். யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா, யாராச்சும் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணியிருந்தா, உங்கள் எல்லாரும், அதாவது எஸ்கே ஃபேன்ஸு இல்லாட்டி எல்லா ஃபேன்ஸும் அப்படியே ஹர்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருடைய தாழ்மையான மன்னிப்பை இந்த சாய் கேட்டுக்கிறேன். நன்றி. இன்னொரு வீடியோ